என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கள்ல அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. அம்மா இந்த மாரி பிரச்சனை இருக்கு. அதுக்கு ஏதாவது கோவில் சொல்லுங்க. சரியாகுமா? சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாரிலாம் கேட்பாங்க இல்லையா? ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சில பேர் குழந்தைகளுக்காக வருவாங்க. திருமணமாகி பல வருஷம் ஆச்சுமா, இன்னும் குழந்தை வரம் கிடைக்கல, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை போயிட்டு தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு ஃபெயில் ஆகுறது கூட சொல்லுவாங்க. 3 தடவை ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ குழந்தைக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் நடக்கிற எந்த ஒரு விசேஷத்துக்கும் அவங்களால போகவே முடியாது. ஏன்னா நாகரிகமே இல்லாமல், என்ன விசேஷம் எதுவும் இல்லையா, இன்னும் ஒரு விசேஷமும் இல்லையான்னு கேட்டு கேட்டு அந்த பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய கணவனையும் நம்ம நோகடிக்கிறோம் அப்படின்ற உணர்வே நிறைய பேர்கிட்ட இருக்கிறதே கிடையாது. நான் என்னோட சொற்பொழிவுகளில் பல முறை இதை வலியுறுத்தி சொல்லி சொல்லி திருமணம் ஆனவங்க கிட்ட எதுவும் விசேஷமா, இன்னும் விசேஷம் இல்லையான்லாம் கேட்காதீங்க. அவங்க மனசு நொந்து அழுகுறாங்கள, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கர்ம வினையை சேர்த்துக்கிறீங்க. அவங்கள மனசு நொந்து அழ வச்சுட்டு கோவிலில் போய் சாமி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சாமி நமக்கு அருள் செய்யுமா அப்படின்றத முதல்ல நாம் யோசிக்கணும். நான் என்னோட சொற்பொழிவுகளில் தொடர்ந்து இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் நிறைய பேர் அந்த குணத்தெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த முறை குழந்தை இல்லாத தம்பதிகள்கிட்ட போய் இன்னும் ஒன்றும் இல்லையா இப்பெல்லாம் கேட்கக்கூடாது. பெரிய பாவம் அந்த பாவம், சரியா? இப்போ என்கிட்ட ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தருடைய ஜாதகம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்களேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் பொருத்தம்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம், குழந்தை பிறக்கும் நல்லபடியாக பிறக்கும்லாம் சொன்னாங்களே, ஏமா இன்னும் குழந்தை பிறக்கலை, ரொம்ப வருஷமாக நாங்கள் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க அந்த மருத்துவ சிகிச்சையோடு சேர்த்து இந்தந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு நான் சில கோவில்கள் கொடுத்தேன். அதில் ஒரு கோவில் உன்னிகிருஷ்ணன் கோவில் கேரளாவில் இருக்குது, திருச்சூரில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய உன்னிகிருஷ்ணன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. என்னைக்கு போகணுன்றதெல்லாம் நான் அவங்க ஜாதகப்படி நான் எழுதி கொடுத்துருந்தேன். கிருஷ்ணனை பற்றி பெரியாழ்வார் அவரே யசோதையாக மாறி பாடிய பாசுரங்கள்லாம் படிக்க படிக்க அவ்வளவு அற்புதமான பாசுரங்கள். கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். யசோதை எப்படி கிருஷ்ணரை தாளாட்டினாலோ, எப்படியெல்லாம் கிருஷ்ணரை பார்த்து பார்த்து அனுபவித்தாலோ, அதே மாதிரி பெரியாழ்வார் தானே யசோதையாக மாறி கிருஷ்ணருக்காக எத்தனையோ எத்தனையோ பாசுரங்களை எல்லாம் பாடியிருக்கிறார். அந்த பாசுரங்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிங்க. அதே மாதிரி உன்னிகிருஷ்ணன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே என்ன காப்பு நடக்கும் அதை நீங்கள் பண்ணுங்க. கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாட்சி வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் பரிகாரங்கள் கொடுத்துருந்தேன். உங்களுக்கும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது ரொம்ப வருஷமா நாங்கள் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு முறை உன்னிகிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ஜாதகப்படியும் என்னென்ன கோவில்களுக்கு போகணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மற்றவங்க தயவு செஞ்சு குழந்தை இல்லாத தம்பதிகள் மனம் நோகும்படியான கேள்வியை கேட்கக்கூடாது. ஒருத்தரை மனசு நொந்து அழ வச்சுட்டு நாம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நாம நினைக்க கூடாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, அப்படி கேட்குறாங்கம்மா, எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பெண் சொன்னாங்க, என் தம்பி கல்யாணத்துக்கே நான் போகலை, ஏன்னா வர்ற எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நான் 2 நாள் அழுதுட்டு இருக்கணும். அதனால என்னோட கணவர் சொன்னார், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலாம், நம்ம வீட்டிலே இருக்கலாம்னு சொன்னார். என் சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கு கூட போக முடியாதபடி எல்லாரும் கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் தவிர்த்துடணும். நாம முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் நாம ஒரு கோவிலில் போய் வழிபாடு செய்கிற போது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். யாருக்காவது குழந்தை பேரு வேணும் அப்படின்னா அவர்கள் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.